திருமணிசை பேரூராட்சி பகுதியின் 9வது வார்டில் புதிய எரிமேடை சுடுகாடு திறப்பு விழா. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி வட்டம் திருமணிசை பேரூராட்சி பகுதியில் 15 வார்டு 260க்கும் மேற்பட்ட தெருக்கள், 6000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 30,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பேரூராட்சி பகுதியின் 9வது வார்டுக்கு உட்பட்ட மேட்டுத்தாங்கல் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மேட்டுத்தாங்கல் கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை புதைக்க இடுகாடு மட்டும் உள்ளது. எரிப்பதற்கான எரிமேடை சுடுகாடு இல்லாமல் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதி மக்கள் கடும் அவதிப்பட்டு வந்துள்ளனர். இப்பகுதி மக்களின் 40 ஆண்டுகால எரிமேடை சுடுகாடு பிரச்சனைக்கு இந்த 9வது வார்டு பாமக கவுன்சிலர் ஆர். ரவி ராஜேஷ் அவர்களின் முயற்சியால் சென்னை ரோட்டரி கிளப் பல்லவா மற்றும் சுப்ரீம் பவர் லிமிடெட் தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக ரூபாய் 4.50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட எரிமேடை சுடுகாடு இன்று 6/6/2024 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் திறப்பு விழா கண்டது. இந்த எரிமேடை சுடுகாடு திறப்பு விழாவில் சென்னை ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மற்றும் சுப்ரீம் பவர் லிமிடெட் தொழிற்சாலையின் மேலாளர் கலந்து கொண்டு எரிமேடை சுடுகாட்டினை திறப்பு விழா கண்டு இந்த பகுதி வார்டு கவுன்சிலர் ஆர். ரவி ராஜேஷ் அவர்களிடம் ஒப்படைத்தனர். மேலும் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை கழக பொதுக்குழு உறுப்பினரும் திருமணிசை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவருமான ஜி. மகாதேவன் மற்றும் பகுதி மக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் கோபாலனுடன் செய்தி வாசிப்பாளர் திவ்யா. அரசாங்கத்தால் சில விஷயங்கள் செய்ய முடியாது. ஆனால் இப்படி பண்ணும்போது நாங்கள் அதை கண்ணு காணாமல் அதை என்கரேஜ் பண்ணி நம்ம வரவேற்போம். பெரிய விஷயம். அப்படி இல்லைன்னா இந்த கிராமத்துக்கு எல்லாரும் ஒரு வாரம் ஊரில் தான் இருக்கும். நாங்கள் ரைஸில் எடுத்துனோம்னா நம்ம கட்ட மாட்டு இருக்குது. அந்த மாட்டுல எடுத்து உள்ள ரைஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் தொடர்பு இருக்குது. அந்த பக்கம் வழி கிடையாது. இந்த ஆற்று தாண்டி போக முடியாது. 10 நாள் வெள்ளம் போச்சுன்னா 10 நாள் கூட தான் இருக்கும். அதில் நீச்சல் தெரிஞ்சவங்க யாராவது ஒரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.